கடந்த ஆட்சியில் பார்ட்டி ஃபண்ட் எங்கு வசூலிக்கப்பட்டது என தெரியும் என்று கூறியுள்ள அமைச்சர் நிர்மல்குமார், கட்டிங் கமிஷனை கூட பெர்சன்டேஜ் போட்டு அமைச்சர்களுக்காக வாங்கியதாகவும், மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் நிறுத்தப்பட்டது போல அனைத்து இடங்களிலும் பார்ட்டி ஃபண்ட் நிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். போன கவர்மெண்ட்ல எங்கெல்லாம் பார்ட்டி ஃபண்ட் வசூலிச்சாங்கன்னு யாருக்கு சொல்லி தான் தெரிய தேவை. எந்தெந்த துறையில, பத்திரப்பதிவு துறையில எங்கெங்க பார்ட்டி ஃபண்டு, எவ்வளவு தூரம், ஒவ்வொரு பத்திரத்துக்கும் எவ்வளவு தூரம் வசூலிக்கப்பட்டாங்க, எங்கெங்கெல்லாம் போலி பத்திரம் போடப்பட்டுச்சு, எல்லா பத்திர அலுவலகத்தையும் எவ்வளவு தூரம் ஒவ்வொரு வருஷமும் உயர்ந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் எந்த ஒளிவு மறைவும் இல்லை. எல்லா இடத்துலையும் நான் இதை மட்டும் சொல்லுவேன், எல்லா துறைகளிலும் எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் பார்ட்டி ஃபண்டு, எங்கெங்கெல்லாம் பொதுமக்களிடம் வசூலிக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். எங்க பத்திரப்பதிவுல பணம் வசூலிக்காமல் ஒரு பத்திரம் முடிக்க முடிஞ்சா, எங்க இடத்துல சொன்னாலும் எந்த இடத்துல சொன்னாலும் அமைச்சருடைய ஆளுகள் இருக்காங்க. அமைச்சர்னாலதான் இந்த கட்டிங், அமைச்சருக்காக கொடுக்க வேண்டியதை கட்டிங்னு சொல்லி எல்லா பத்திரப்பதிவுலையும் நான் சொல்லல, ஒவ்வொரு பத்திரப்பதிவுலையும் பத்திரம் முடிச்சவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க. கடந்த 5 வருஷத்துல எவ்வளவு தூரம் கமிஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த கமிஷன் பணம் எங்க போச்சு? ஒவ்வொரு இடத்துலயும் பத்திரப்பதிவு முடிக்கிறதுக்கு, ஒரு பத்திரம் முடிக்கிறதுக்கு 10,000 20,000 கொடுத்தாங்கல்ல, பர்சன்டேஜ் போட்டு வாங்கினாங்களோ அந்த பர்சன்டேஜ் யார் பிக்ஸ் பண்ணாங்க? இந்த துறையில, எல்லா துறையிலும் ஹவுசிங்ல நடந்துச்சு. ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் பர்சன்டேஜ் எல்லா இடத்துலயும் நடந்துச்சு. 10 ரூபா பாட்டில் 10 ரூபா எப்படி நீங்க பார்த்தோம்? பாட்டில் 10 ரூபா இருந்துச்சு. எப்படி இந்த அரசு வந்தோடனே முதலாவது பாட்டில் 10 ரூபாய் நிறுத்தப்பட்டுச்சு.